Bye. Say bye, Max. Bye. Say bye. Tara, bye. Max, bye. Ah. Bye. Thank you. Thank you. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி May 17 சண்டே. மணி பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது. இந்த தினத்துக்காக நம்மளை படுத்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி Day 1 ஆஃப் அவர் தமிழ்நாடு டு காஷ்மீர் அண்ட் லடாக் ட்ரிப். Are you excited, Adit? நானும் என் ஃபியூ 2 பேரும் கிளம்பிட்டோம். முதல் நாள் Day 1. இப்போ பெங்களூர் போயிட்டுருக்கோம். ஒரு 2 o'clock மேக்ஸிமம் சேர்ந்துருவோம். 5 hours to 6 hours. நடுவில் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போவோம், ட்ரோன் ஷாட் இதெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போவோம். சக்தி போயிட்டு அங்கேருந்து அத்தானி, அதுக்கப்புறம் மேட்டூர், பவானி, மேட்டூர், அப்புறம் தருமபுரி, ஒசூர், எலக்ட்ரானிக் சிட்டி, பெங்களூர். ஸோ இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜேர்னி கிடையாது. வெறும் 300 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து மேக்ஸிமம். ஆன் த வே மேட்டூர், அப்புறம் மேட்டூர் பவானியில் கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். அப்புறம் நான் எங்கே நிறுத்தணும் அங்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி பிளான் என்னென்னா, பெங்களூர் போய் சேர்ந்துட்டு நாங்கள் என்னோட ஹேர் கட் பண்ணோம். பெங்களூர் போகும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது, சலூன். அங்கே நல்லா பண்ணுறாப்புல. 2 பேர் ஹேர் கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டைலாக நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். மேபி ஒரு 10:30, 11க்கு ஒரு டீ ஸ்நாக்ஸ்க்கு நிறுத்துவோம். ஃபியூலெலாம் ஒரு 10 days பேக்கே ஃபியூல் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன். இப்போதைக்கு 683 காட்டுது டிஸ்டன்ஸ் டு எம்டி. பெங்களூர் போய் அப்புறம் பெங்களூர் வந்து இன்னொரு 300 கிலோமீட்டர்ஸ் போய் அப்புறம் ஓடுக்கலாம் ஃபியூல். மண்டே எனக்கு ஒர்க் இருக்குது, 1 day மட்டும். ஏன்னா ஏன் இன்றைக்கே நேற்று கிளம்பல ட்ரிப்புக்கு ஒரு கேள்வி இருக்கும். 20th ஹைதராபாத்தில் எனக்கு ஒரு சின்ன அஃபிஷியல் ஒர்க் இருக்குது. அதனால் சாட்டர்டே கிளம்புனா கூட ஹைதராபாத் போய் முன்னா வெயிட் பண்ணோம். பெங்களூர் நம்ம வீடு இருக்கனால இப்போ பெங்களூர் போய் தங்கிட்டு நாளைக்கு ஒர்க் முடிச்சுட்டு மண்டே காலைல அப்படி சீக்கிரமாக ஒரு 7 மணிக்கு கிளம்புனா ஈவினிங் ஒரு 4:35 போய் சேர்ந்துருவான் ஹைதராபாத்துக்கு. ஸோ ஈவினிங் போய் சேர்ந்துட்டேன். இன்றைக்கி ஈவினிங் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. வீடியோ பார்த்து சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஜாலியாக என்னை விட என்னோட நெஃப்யூ தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காப்புல. இப்போவே ஹைதராபாத் போகும்போது அங்கே போய் என்ன துணி போடணும் அப்படின்னு யோசிச்சுருக்கான். அப்படியாது நண்பர்களே, நம்ம ஒரு 28 கிலோமீட்டர் வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 9:45. இந்த இடத்துல ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு ஒரு தோணுச்சு. ஏன்னா இங்கே ஃபுல் வயலாக இருக்குது, ஃபார்ம்லேண்ட்ஸ், தோப்பு, வாழைத்தோப்பு எல்லாம் இருக்குது. அதனால் ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலான்ட்டு
ட்ரோன் ஷாட் எடுத்தாச்சு. செம்ம ஆனால் வேத்து கொட்டுது. இப்போ இதை வச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். Shall we go Adit? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 இல்லைன்னா மேக்ஸிமம் 3 இடத்துல ட்ரோன் ஷாட் எடுப்போம். தோப்பூர் இப்போ தாண்டிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தோப்பூர் ரோடு இது. இப்போது தோப்பூர் காட்ஸ் இன்னொரு 2-3 கிலோமீட்டர்ஸில் இந்த காட்ஸ் ஏற போகிறோம். காட் செக்ஷன்
இங்கே தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால தான் இந்த மேம்பாலம் கட்டியிருக்காங்க. பிரிட்ஜு ஃபுல்லாக அதை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஃப்ரீயாக. ஏன்னா அந்த ரோடு வந்து நல்லா டிப்பு கீழே இறங்கி மேலே ஏறும். அதனால தான் ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. இந்த காட் செக்ஷன் மேலே ஏறிட்டு ஒரு லஞ்ச் பிரேக் போகலான் இருக்கோம். மோஸ்ட்டாக அந்த டோல் தாண்டி 2-3 ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே நிறுத்தி லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அங்கே கிளம்புவோம். ஸோ லஞ்சுக்கு சாப்பிடும்போது நான் மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோல் இது பார்த்தீங்கன்னா 182 லெஃப்ட் ஃப்ரம் த ஆனுவல் பாஸ். ஸோ ஆனுவல் பாஸ் ரீசார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட 7 months ஆகுது. அந்த 200 வந்து ஒரு 18 யூஸ் பண்ணி இப்போது 182 இருக்குது. அந்த 200 வந்து ஒரு 18 யூஸ் பண்ணி இப்போது 182 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த போர்டில் ஸ்கேன் ஆகும்போது ஆனுவல் பாஸ்ன்னு காட்டணும். ஏன்னா இதெல்லாம் NH டோல் பிளாசா, நேஷ்னல் ஹைவேஸ். ஸோ இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே நம்மளுக்கு 90 to 95 டோல் கிராசிங் தான் ஆகும்னு சொல்லியிருக்கு கூகுளில். ஆஹா, பிளாக் லிஸ்ட்டா? ஓகே, அவங்க திடீர்னு பிளாக் லிஸ்ட் வந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு என்ன காட்டுது, வேலட் டேக்ஸும் காட்டுது. பட் சம் டோலில் வந்து ஆனுவல் பாஸும் காட்டும். ஃபோனை பார்க்கலாம் ஆப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா 181 காட்டுது. ஸோ 1 மைனஸ் ஆகிடுச்சு.
ஸோ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்லான் இருக்கோம். அந்த ஒன் வெஜ் தான். சரி, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ மணி 2:30 ஆகுது. நம்ம ஜேர்னியோட செகண்ட் டோல். $182 $181 ஆகிருக்கு. இப்போ 181 180 ஆக போகுது. பார்த்தீங்கன்னா 181 இருக்குது. பார்க்கலாம் இப்போ. ஓகே. ஐயோ, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கனால டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். கிளச்சு பிடிச்சோங்க. இது கிருஷ்ணகிரி டோல். இப்போ இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம வீட்டுக்கு. நம்ம ஜேர்னியோட 3rd NH டோல் அண்ட் ஃபைனல் டோல் ஃபார் த டே. பார்த்தீங்கன்னா 180 இருக்குது. ஸோ 182 180 ஆச்சு. இப்போ 179 ஆயிரும். ஸோ லாஸ்ட் டோல் ஆஃப் த டே. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடோவில் 19 காட்டுது இந்த ஜேர்னிக்கு. அதாவது தெரிய தெரியல. ஓகே, 118 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம் ஹைவேஸில். ஸோ இந்த 118 கிலோமீட்டர்ஸ்க்கு 19 ஆவரேஜ் வந்திருக்கு. 85 to 90 ஸ்பீடில். ஓவரால் ட்ரிப்போட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 17.7 காட்டுது. நார்மலாக இந்நேரத்துக்கு ஹாஃப் டேங்க் வந்துடும் எனக்கு பெங்களூர் வரும்போது. இந்த டைம் பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் ஹாஃப் டேங்க் மேலேயே இருக்குது. 2 ஹாஃப் டேங்க் மேலே இருக்குது. ஸோ இது அத்திப்பள்ளி டோல். ஒசோ டோல் சொல்லுவோம், பட் இட்ஸ் அத்திப்பள்ளி டோல். ஓகே, இன்னொரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் வீட்டு சேரும்.